மாதத்துக்கு முன்னே அப்படி வண்டி இப்படி நேரம் நான் பாட்டு சைடில் ரூட்டில் தான் வரேன். பைக்கு அவன் அடித்து பைக்கு இன்னொரு பைக்காரன் அடித்து எனக்கா திருப்பிட்டான். அந்த வண்டி வேகத்தில் அடித்து எனக்கா திருப்பி டேன்னு பிடிச்சிட்டு வேறவன்னா நிறுத்திட்டான். கர்த்தர் கிருபை தான் அங்கே. அதே இடத்துல ரெண்டு முறை அந்த கால் காய்ச்சி பிரிதர் கட்டி காய்ச்சி அது 9 மணி நேரம் நல்லா ஆயிடுச்சு. ஆனால் இங்கே எலும்பு மரத்துலேருந்து விழுந்து முழுடு கட்டிச்சு எலும்பு. ஒரு வருஷம் இப்படி தூக்க முடியல. இப்போ நல்லா வெயிட்டு தூக்குறேன். கர்த்தர் கிருபை. அவருக்கு நன்றி எவ்வளோ சொல்ல முடியாது, நன்றி சொல்கிறோம். இந்த இடத்துல உள்ளபடியே சொல்கிறேன், எதுவுமே மறைக்காமல் ஒழியாமல் சொல்கிறேன். கர்த்தர் நான் பாவியான மனுஷன் இவ்வளோ இங்கே ரொம்ப பரிசுத்தம் ஆகிட்டேன். பயம், அந்த தேவ பயம் எங்கள் இடத்துக்கு இருக்கிறாரு. இந்த கண்மாலியிலேருந்து எங்களுக்கு நல்லா ஒரு நபி மாதிரி கண்டு இது ஒரு பெரிய அற்புதம். என்னால் பேச முடியாத ஒரு வெக்கப்பட்டு நின்றேன். இந்த இடத்துல வச்சதுக்கு கோடியான கோடி நன்றி. மகா பரிசுத்த இடங்க. இங்கே எல்லாமே செழிப்பாகும். இங்கே எல்லாருக்கும் என்னை மாதிரி தான் இங்கே வந்துருப்பீங்க எல்லாருக்கும். இது அவர்களுக்கும் ஒரு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்றி. சுருக்கமாக முடிக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிசய தேவனுக்கு ஒரு ஹல்லேலூயா. ஆச்சரியமான தேவனுக்கு ஒரு ஹல்லேலூயா. மகிமையான இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஹல்லேலூயா. நம்மை நடத்துகிற பரிசுத்த ஆவியான தேவனுக்கு ஒரு ஹல்லேலூயா. ரட்சிக்க வந்திருக்கிற தேவனுக்கு ஒரு ஹல்லேலூயா. விடுவிக்க வந்திருக்கிற தேவாதி தேவனுக்கு ஒரு ஹல்லேலூயா. சுஸ்தமாக்குகிற தேவனுக்கு ஒரு ஹல்லேலூயா. உயர்த்த போகிற தேவனுக்கு ஒரு ஹல்லேலூயா. சகலத்திலும் நன்மைகளை கட்டளிடப் போகிற தேவனுக்கு ஒரு ஹல்லேலூயா. எல்லா சாத்தானையும் அழிக்க வந்த தேவாதி தேவனுக்கு ஒரு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காண்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நம்மை நடத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நம்மை உயர்த்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிசயம் செய்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ. அல்லேலூயா. இன்றைய சாட்சிகளில் 3 விபத்து சாட்சிகளை கேட்டிருக்கிறோம். அல்லேலூயா. 3 விபத்துகள். 3 விபத்திலையும் தேவன் தப்புவித்த காரியங்களை சாட்சியை சொன்னார்கள். அவர்கள் மேலும் மேலும் ஆபத்தின்றி வாழ்வதற்கு தேவாதி தேவன் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. என்னை குறித்து ஒரு சாட்சி. அல்லேலூயா. வேறு ஒன்றுமில்லை, ஒரு சின்ன விஷயந்தான். நான் உயிரோடு இருக்கிறேன்னா இல்லையா? இருக்கிறேன்னு எப்படி தெரியும்? இல்லை, எனக்கு தெரியல. சொல்லுங்கள். நான் பேசிகிட்டு இருக்கேன்னா உருவம் தெரியலையா? தெரியுது. அப்போ நான் உயிரோடு இருக்கிறேன்ல. தூத்துக்குடியில் உங்கள் ஏரியாவில் தான் ஒரு சபையில் நான் செத்து போனேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரேயர் நடத்தியிருக்காங்க. அதில் ஒரு அம்மா ஃபோன் போட்டு ஜேபிஆர் ஐயா எப்படி போனாருன்னு கேட்குறாங்க. நான் தான் பேசுகிறேன். எங்கே போக்கடை இல்லாமல் இங்கே இருக்கிறேன். இல்லை, சபையில் எப்படி நடத்திட்டாங்க,
நீங்கள் அவருக்கு அசிஸ்டண்டானு. இல்லை நான் தான் பேசுகிறேன். இல்லை அவர் தான் இல்லையே, அவர் தான் இல்லையே, அப்போ நான் யார்? இல்லையா, நான் நிற்கிறேன்ல, இருக்கிறல, கண்ணுக்கு தெரியுதில்ல, அப்போ நான் சாக போகிறதில்ல, செத்தாலும் முளைப்பேன். ஒரு சமகையை தட்டுவேன். நம்ம ஊழியக்காரங்க கொஞ்சம் விசேஷமானவங்க. நம்ம ஊழியக்காரங்க தமிழ்நாட்டில் ஊழியம் செய்கிற சில ஊழியக்காரர்கள் இல்லை, சிலர் இல்லை, அநேகர் கொஞ்சம் விசேஷமானவர்கள். ஏண்டா ஒருத்தன் எப்படா முடிஞ்சு போயிடுவான், நமக்கு கொடியிடலன்னு நினைப்பாங்க. நம்ம வேலை அப்படி இல்லை. எத்தனை பேரை பரிசுத்தமாக்குற வேலையை செய்கிறோம், இன்னும் எவ்வளோ தூரம் செய்ய முடியுமோ அதை செய்ய நினைப்போம். இல்லை, அவங்க அப்படி இல்லை, மாறுபட்டு. அவங்க என்ன ஒரு எதிரியாக தான் பார்க்குறாங்க போல இருக்குது. கர்த்தர் அவர்களை எதிரியாக பார்ப்பார். இல்லையே, ஒரு சும்மா கையை தட்டுங்க. இந்த லோக்கலில் ஒரு ப்ராவர்பு சொல்லுவாங்க, பெண்களை கொடுத்து, அறிவு கட்ட மூதேவி. எப்படி சொல்லுவாங்க? அறிவு கட்ட மூதேவின்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் கோதமாத கேஸ். அதே மாதிரி சில ஊழியக்காரர்கள் அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு. டிவியில் எந்த ஊழியக்காரனுக்கு ஃபோன் நம்பரும் வராது, என் ஊழியர் ஃபோன் வரும் வராத, நான் தானே அட்டன் பண்ணுவேன். அந்த எலிச்சவாய் மாறுவா ஒரு ஃபோன் போட்டு, நீ உயிரோடு இருக்கிறியா இல்லையா, நான் இரங்கல் கூட்டம் நடத்தணுமா நடத்தண்டாமான்னு என்கிட்ட கேட்கலாம்ல. ஸோ கேட்க மாட்டாங்க, நான் தான் செத்து போயிட்டேன்னு அவங்க அறிஞ்சிக்கிட்டாங்களே. ஒரு சும்மா கையை தட்டுங்க. முட்டாள் ஊழியக்காரர்கள் எதையுமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இல்லையா, ஞானம் இல்லாதவர்கள். ஆகவே உங்களுக்கு 3 பேருக்கு விபத்து, நான் முடிஞ்சு போய் மறுபடியும் தொடங்கி வந்திருக்கிறேன். ஒரு சும்மா கையை தட்டுங்க. அவங்க பாணிக்கு ஹல்லேலூயா. ஆகவே இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்ட யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய், ஜீவவழி ஜெபக்கோபுரம் வழியாகவும் ஜீவவழி தொலைக்காட்சியின் வாயிலாகவும் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். உற்சாகத்தோடு கையை தட்டுங்க. இப்ப குதூகலத்தோடு பாடுவான். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காண்பவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவன் நம்மை உயர்த்திடுவார். மறுபடியும் ஒரு சமகையை தட்டுவோம். வாசிப்பதற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற வேத வசனம் லூக்கா 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அல்லேலூயா. திரும்பவும். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். இன்னொரு முறை. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார். ஒரு சம கையை தட்டுங்க. அப்படியே நீயே பதில் சொல்லு. விசுவாசத்தை எப்படி வர்த்திக்க பண்றது? விசுவாசத்தை எப்படி வர்த்திக்க பண்றது? மாவிதையை போட்டால் அது மரமாகி செடியாகி மரமாகி காய்த்து அநேக கனிகளை கொடுக்கும். அது ஒரு வர்த்திப்பு. அவர் சொன்னார், இப்போ நிறைய மாங்காய்க்கு வருது, ஆனால் சின்ன கேடு மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மூட்டை மாங்காயை கொண்டு வச்சுருக்காரு. போகும்போதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க ஆளுக்கு வருன்னு. சரி, எப்படி விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுறது?
how is possible? விசுவாசத்தை எப்படி பெருகணும்? 2 × 2 4, 4 × 4 8 16, 16. அது பெருக்கம். கூட்டுனா 8, பெருக்குனா 16. பெருக்கிறது தான் அவருக்கு வேலை. அப்படினால் எப்படி பெருக பண்ணினார்? எப்படி விசுவாசத்தை பெருக்க முடியும்? ஒரு அடையாளம். யாராவது குறுக்கு கேள்வி கேட்டுருவாங்க, அதனால் நமக்கு முதல்ல சொல்லிடுவோம். எப்படி விசுவாசத்தை பெருக்குவது? சிஸ்டர் நீங்கள் சொல்லுங்க. பதில் இல்லையா அவங்ககிட்ட? அவருக்கு மேலே இருக்கிற நம்பிக்கையை எப்படி பெருக்க முடியும்? அதான் எப்படின்னு கேட்குறேன். வாயால் சொல்லுவோம், ஆண்டவரே உண்மை நம்புகிறேன், இரவும் பகலும் ஊழியம் செய்கிறாங்க, நான் செத்து போச்சுன்னு சொல்லி கொண்டாட்டம் நடத்திருக்காங்க. அப்போ அவங்கள்ட்ட என்ன விசுவாசம் இருக்குது? ஒன்றுமே கிடையாது இல்லையா? சிஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள், விசுவாசத்தை எப்படி பெருக்குவது? கேள்விக்கு பதில் இல்லை. சென்டர் நீங்கள் சொல்லுங்கள். எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை அப்போ எல்லாரும் இந்த வார்த்தையை நம்பாமல் இங்கே வந்திருக்காங்க, இல்லை நம்பி தான் வந்துருங்க. இதான் குண்டகமண்டகான்னு கேள்வி. இப்போ பதில் தருவா என் பொண்டாட்டி. விசுவாசத்தை எப்படி பெருக பண்ணுவது? ஒரு அடையாளம், ஒரு சிம்டம், இல்லைன்னா புரியும்படி ஒரு காரியம். கேட்டது விசுவாசத்தை எப்படி பழகி பெருக்குவது. அப்போஸ்தலருக்கு ஒரு கேள்வி வருது, எங்களுடைய விசுவாசத்தை பழகி பெருக்குங்கப்பான்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் உன்கிட்ட கேட்குறேன், விசுவாசத்தை எப்படி பெருக்கிறது? வியாதி வரும்போது ஆண்டவரை கூப்பிடுவது விண்ணப்ப ஜெபம். விசுவாசத்தை எப்படி பெருக்குவது? எப்படி சிஸ்டர்? சத்தியத்தை கேட்கிறது. எல்லாரும் வசனம் தான் கேட்குறாங்க. மரித்து உயிர்த்து எழுந்த தேவனானதுனால நாங்கள் பார்க்கிறோம், அற்புத அடையாளங்களை பார்க்கறதுனால விசுவசிக்கிறோம். இதுவும் சரியான ஆன்சர் இல்லை. விசுவாசத்தை எப்படி பெருக்குவது? இரவும் பகலும் ஜெபம் பண்ணுனா விசுவாசம் பெருகுமா? நடக்கவே நடக்காது. அப்போ நீங்கள் எல்லாம் இரவும் பகலும் என்ன ஜெபம் பண்ண இல்லையா? ஜெபம் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. ஒரு வியாதி வந்தால் ஆஸ்பத்திரி தானே ஓடுறீங்க. அப்படின்னா என்ன விசுவாசம் உங்கள்கிட்ட இருக்குது? ஒரு தலைவலிக்கு பெரிய பெரிய மருத்துவமனைக்கு போகிறீங்க, அப்போ என்ன விசுவாசம் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. உங்கள்கிட்ட விசுவாசமே கிடையாது. எப்படி எவ்வளவு சோதனை வந்தாலும் சகிப்பது. மருத்துவமனைக்கு ஓடுவதில்லை, அப்படி தானே? எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சகிப்பது விசுவாசத்தினுடைய ஒரு அடையாளம். அதில் ஒரு முடிவு என்ன? 80 வந்துச்சு, இனி 20 வேணும். முடிவு என்ன? எவ்வளோ சோதனை வந்தாலும் சகிப்பது விசுவாசம். ஓகே, ஏன்னா மருத்துவமனைக்கு போகல, மந்திரவாதிகிட்ட போகல, குறி கேட்க போகல இல்லையா? அப்போ என்ன சோதனை வந்தாலும் செத்தாலும் பரவாயில்லை, ஆனால் ஆண்டவர் விடுதலை ஆக்குவார் என்று காத்திருப்பது விசுவாசத்தினுடைய அடையாளம். ஆனால் முடிவு என்ன? எண்ட். வெங்காயத்தை உரிச்சா காலியாயிரும். முடிவு கண்ணீர் விடக்கூடாது. கரெக்டு, கண்ணீர் விடக்கூடாது. கண்ணீர் விடக்கூடாது. கண்ணீர் விட்டால் விசுவாசம் செத்து போச்சுன்னு அர்த்தம். செத்தா தானே ஒரு தான் சாவு அழுவான். இப்போ நான் செத்து அவங்க அழுதாங்கல்ல, புரியுதா? அப்போ அவங்கள்ட்ட விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். ஆகவே சாகிற வேலை வந்தால் என்ன செய்யணும்? அழவும் கூடாது, மருத்துவமனைக்கு ஓடவும் கூடாது, என்னை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகுங்கன்னு சொல்லக்கூடாது. இயேசு வருவார், என்னை தொடுவார், என்னை தூக்குவார் என்பதுதான் விசுவாசம். அதான் முடிவு. அவர் வருவதுதான். உற்சாகமாக கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ 80 மார்க்கை நீ எடுத்துக்கோ, 20 மார்க்கை நான் எடுத்துக்கிட்டேன். உற்சாகமாக கையை தட்டி. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியந்த நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம்.
எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.